but maybe you should do whatever you need to erase. Rosie, இது ரெண்டுத்துல ஏதாவது தோடு, ரெண்டுத்துல ஏதாவது இதுவா ஏ இங்க பாரு ரோசி கரெக்ட்டா தொட்டியே இந்த ஜம்ப் கண்ணான கண்ணே கண்ணான கண் ஏதோ கர்ம மிஷன்ல மாட்டற மாதிரியே ஒரு பீலிங். Hello my best friends, welcome back to my channel The Crazy Girl and நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஸ்கட் அண்ட் மில்க் வச்சு ஒரு ஈஸியான ஐஸ்கிரீம் ரெசிபி. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ரொம்ப மொக்க போடாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மேரி பிஸ்கட், half liter milk பாயில் பண்ணாதது, ஜெம்ஸ், காஃபி பவுடர், டைரி மில்க், கார்ன் ஃப்ளவர். இந்த ரெசிபி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாத்திரத்தில் half liter மில்க்கை பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இதில் டைரி மில்க் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இந்த மில்க் வந்து ஹீட்டானா போதும், ரொம்ப நேரம் அடுப்பெல்லாம் இருக்க வேணாம், ஜஸ்ட் ஹீட்டானா போதும். நான் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ அடுப்பில் இருக்க அந்த மிக்ஸில் வந்து ஊற்றிடலாம். இதை போட்ட உடனே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும். அதை பார்த்து பயப்பட வேணாம். நம்ம பிகாஸ் நமக்கு வந்து அந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் வேணும். உடனே மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அது வந்து ஃபுல்லாக கட்டி ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதில் சுகர் ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 8 to 10 ஸ்பூன் ஆட் பண்ணேன். நீங்களும் அது மாதிரி 8 to 10 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ரொம்ப முக்கியம், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மிக்ஸ் வந்து ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டீலாக இருந்தாலும் பரவாயில்ல. பிளாஸ்டிக் கண்டெய்னர்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு வந்து மேரி பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம காஃபி மிக்சர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் டிப் பண்ணி கீழே வந்து ஒரு லேயர் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் டிப் பண்ணி உள்ளே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த கேப்ஸ்லையும் விடாமல் பிஸ்கெட்டை வந்து உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு சேம் அதே மாதிரி அந்த காஃபி மிக்ஸில் டிப் பண்ணி ஃபுல்லுமே அரேஞ்ச் பண்ணிடுங்க. கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாத மாதிரி பிஸ்கெட்டை பிரேக் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்தாமா ரசி குடி, இந்தா பிஸ்கெட் சாப்பிட்றியா ரோசிமா? சாப்பிட்டுட்டா. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு 2 கரண்டி எடுத்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக நான் பண்ணுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ரிப்பீட் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி நான் பிஸ்கெட் லேயர் வைக்க போகிறேன். சேம் நான் அதே மாதிரி காஃபி மிக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து மேரி பிஸ்கெட் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்ஸ் எதுவும் விடாத மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் உடச்சி அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஒரு லேயர் பிஸ்கெட் வைக்கிறோம், ஒரு லேயர் அந்த க்ரீம் வைக்கிறோம். ஸோ வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லேயர் அந்த மாதிரி பிஸ்கெட் லேயர், ஒரு லேயர் க்ரீம் லேயர், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், பார்க்கையும் அழகாக இருக்கும், இது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலேனா அந்த மிக்ஸ் லேயர் ஒன்று ஊற்றிக்கிறேன். 2 கரண்டி கரெக்டாக இருக்கும். 2 கரண்டி ஊற்றி அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மிக்ஸை வந்து வெறுமனையாக கூட சாப்பிட்லாம். வெறுமனையாக சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே நான் டெக்கரேஷன்ஸ்க்காக ஜெம்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஜெம்ஸ் இல்லை அப்படின்னா வேணாம், நீங்கள் வெறுமனையை கூட சாப்பிட்டுக்கலாம். பட் ஜெம்ஸ் வச்சா கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நான் ஜெம்ஸ் வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே.
இப்போ நான் ஜெம்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 to 10 hours வைக்கணும். அப்போ தான் அது ஃபுல்லாக நல்லா செட் ஆகும். 8 hours later. அண்ட் எஸ் கைஸ், ஒரு 10 hours ஆயிடுச்சு ஃப்ரீசரில் வச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்க செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி அது பிஸ்கெட் மாதிரி இருக்காது, வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். அதில் பிஸ்கெட் இருக்குது அப்படின்றதுனே தெரியாது. நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். க்ரீமியாக இருக்கும், செம்ம க்ரீமியாக இருக்கும், அப்படியே கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் நான், சரியா? இது யாரு? நான். இதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதுதான் என்னோட பக்கி. நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒன்றா இருக்கோம்.